This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கிது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திருச்செந்தூர் போகிறீங்களா? நாழி கிணற்று தீர்த்தத்தில் குளிக்க முடியாதாமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின அப்டேட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாழி கிணறு புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அதற்கு மாற்று ஏற்பாட்டை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அங்கு நாள்தோறும் 1000 கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். திருவிழா நாட்களில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் வருகை தந்த தரிசனம் செய்வார்கள். இந்த நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி போன்ற கனத்த நாள்களில் கடல் உள்வாங்கும். சில நேரங்களில் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் நீர் கடற்கரையை தாண்டி வெளியே அலையடிக்கும். எனவே இந்த கடற்கரையில் குளிக்கும் பக்தர்கள் ஜாக்கிரதையாக குளிக்க வேண்டும். பொதுவாக திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் கடற்கரையிலும் நாழி கிணற்றிலும் குளித்துவிட்டு முருகனை தரிசிக்க செல்வது வழக்கம். எனினும் சிலர் கடற்கரையில் இரவு தங்கியிருக்கும். அதிகாலை சூரியனை உதயத்திற்கு முன்பு குளித்துவிட்டு பிறகு சுவாமி தரிசனம் செய்வார்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்தால் நிச்சயம் வாழ்வில் நிறைய நல்ல மற்றும் மாற்றங்கள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதற்காகவே நடிகர்கள், அரசியல்வாதிகள், சின்னத்திரை பிரபலங்கள், பொதுமக்கள் என திருச்செந்தூர் வருவார்கள். கோயிலுக்கு தெற்கே உள்ள நாழி கிணற்றில் பக்தர்கள் நீராடுவர். அதாவது பெரிய கிணற்றுக்குள் ஒரு சிறு கிணறாக 1 சதுரடி பரப்பும் 7 அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவப்பு அகற்று நீராக திகழ்கிறது. கடலுக்கு அருகே இருக்கும் போதிலும் இந்த கிணற்று உப்பு கரிக்காமல் இருக்க அந்த பெருமான் தான் காரணம் என்கிறார்கள். இந்த கிணற்றில் நீரோடுவர் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள். கடற்கரையில் இதுபோல நிறைய தீர்த்த கிணறுகள் இருந்தும் அவை மணலால் தூர்த்து விட்டதாக சொல்லப்படுகிறது. சூரபத்மனுடன் போர் முடிந்த பிறகு தனது படை வீரர்களுக்கு தாகம் எடுத்ததை அறிந்த முருகன் தனது வேலால் கிணற்று ஒன்றை உருவாக்கினார். அந்த கிணறே நாழி கிணறு என்று அழைக்கப்படுகிறது. 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றில் நீர் உப்பாக கரும்பு நிறத்திலும் இருக்கும். ஆனால் அந்த கிணற்றுக்குள் உள்ள மற்றொரு கிணறு இருக்கும். அது 1 அடி கொண்ட அந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் நல்ல சுவையுடனும் இருக்கும். இதுதான் நாழி கிணற்றின் அதிசயமாகும். இந்த கிணற்றில் தற்போது புதுப்பிக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் தீர்த்த தொட்டியில் தீர்த்தம் நிரப்பப்பட்டு அங்கு பக்தர்கள் குளிக்க கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கு பக்தர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.